இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் இறையருள் ஆசீர்வாதத்தில் குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி தான் குரு பெயர்ச்சி ஆகின்றது. ஆனால் கோயில்களில் நாம் பின்பற்றக்கூடிய கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாக்கிய திருக்கணிதப்படி வாக்கியப்படி 26ஆம் தேதி எல்லா கோயில்களிலும் குரு பெயர்ச்சி நடந்து விட்டது நண்பர்களே. எது எப்படியா இருந்தாலும் இந்த சின்ன கன்ஃபியூஷன் வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சங்கராச்சாரியார் பெரியவர் உட்கார்ந்து இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட்டை பார்த்து எல்லோருமே திருக்கணிதத்தை கடைபிடிங்கிறது ஒரு பெரிய முடிவாக எடுக்கப்பட்டது சங்கர மடத்திலிருந்து. இருந்தாலும் இப்பொழுது வந்திருக்க மாடர்ன் யுகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. எப்பொழுதுமே நன்றாக பார்த்தீர்கள் என்றால், குருவானப்பட்டவர் 2 மாதத்துக்கு முன்னாடியே பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அப்படி பார்க்கும்போது ஜெகஜோதியா அற்புதமா அவர் உச்சம் பெற்ற குரு. அப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடி 6 மாசம் பின்னாடி மாசம் இதில் 3 மாசம் 4 மாசம் வரை அதிசாரமாகின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த குரு பொன்னவன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை உச்சமாகக்கூடிய லெவலில் கடகத்தில் உச்சமாயிருக்கின்றார். உச்சமானதோடு மட்டும் இல்லாமல் 31 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய மிக அற்புதமான சூழ்நிலையில் அதாவது மீனத்தில் விட்டு இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கின்றார். அந்த வகையில் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கின்றது அப்படி என்று பார்க்கலாம் நண்பர்களே. ரிஷபராசிக்கு இதுவரையும் தன வீட்டில் இருந்தார். நல்ல சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆக 3ஆம் இடத்துக்கு போக போடுகின்றதே, எதுவும் முடக்கி போட்டு விடுகின்றாரா, எதுவும் தடை வருகின்றதா அப்படிங்கிற மாதிரி எந்த கவலையும் பட வேண்டாம் நண்பர்களே. ரிஷபராசி நண்பர்களே, குரு பொன்னவன் உச்சத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் தான் மிகப்பெரிய அற்புதங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் பார்க்கின்றது. இதெல்லாம் அற்புதமான ஸ்தானங்கள் இல்லையா. 7, 9, 11 அப்படிங்கிறது இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கூட்டாளிகள், தொழில் முறையில் இருக்கக்கூடிய மனைவிகள் மூலியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், மனைவரையாவுடைய சொத்துக்கள், இது எல்லாமே அதிர்ஷ்டம் கொடுத்து 7ஆம் இடம் தொழில் ஸ்தானத்து அற்புதமான துறையில் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்வைப்படுவதனால் உங்களுக்கு வன்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் சரி செய்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 9ஆம் இடம் என்பது மிகப்பெரிய பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை 9ஆம் இடத்தை பார்க்கறது மகா அற்புதமான நிலை. இது எல்லாருக்குமே அமையாத நிலை. அதே குரு பார்ப்பதனால் பூர்வ புண்ணிய சாணங்கள், தந்தை வழி சாணங்கள், பூர்வ புண்ணியத்திலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துகள் எல்லாம் வரும். லாபஸ்தானத்தை பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதம் நண்பர்கள். ஆகவே இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசி நண்பர்கள் எந்த கவலையும் வேண்டாம். 3ஆம் இடத்தில் இருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் கைகூடும், குழந்தை பேர் ஏற்படும், மிக அற்புதமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்கள், சுக்கிரனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ரிஷபராசி நண்பர்கள் வெற்றி மேல் வெற்றியை குவித்து அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து இந்த 2026-27 குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியில் உங்கள் ராசி அமைகின்றது நண்பர்களே. ஜாமாயுங்க, அடிச்சு தூள் கலப்புங்க, பட்டைய கலப்புங்க, வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். குரு பயிற்சி ஆயிடுச்சு. முன்ன பின்ன 15 நாளுக்குள்ள உடனடியாக நீங்கள் ஆலங்குடி போயிட்டு ஆதிபகாசர் இருக்கிற ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானை வணங்கி வாங்க. உங்களுக்குள்ள ஜோதிர்லிங்கம் நண்பர்களே, ரொம்ப இந்தியா முழுவதும் இருக்கிற ஜோதிர்லிங்கங்கள், அதாவது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற கோயில்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் பாருங்க, நம்ம ஜோதிர்லிங்க பெரியாத சொல்ல அது சுப்ரீம் கோர்ட்டில் ஜனாதிபதியிட்டே கொண்டு மனு கொடுத்துருக்குது. எவ்வளவு பெரிய குருநாள் பாதிப்புகள் வந்தாலும் ஒரு தடவையேனும் 12 ஜோதிர்லிங்கத்தில் உங்களுக்குடைய ஜோதிர்லிங்கம் என்று பார்த்தீர்கள் என்றால் அது பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனை நந்தி தேவர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம். உங்களுக்கு என்ன ரிஷபத்துக்கு எது காலை தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் எது? மல்லிகார்ஜுனே ஸ்ரீசைலம் ஆந்திராவில் இருக்கின்ற அந்த ஜோதிர்லிங்கத்தை ஒரு தடவையும் தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காட்டும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் ஏற்றி குவித்து இந்த உச்ச குருநாள் மிகப்பெரிய உச்சத்தை தொடர் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் என்பதிலே வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழினாலும் வாழிய பல்லாண்டு.